இந்த பொண்ணு இவங்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா இவளுடைய முடி அவன் கையில மாட்டிருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சிசரை எடுத்து அந்த முடியை கட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப பாப்பா. இதெல்லாம் ஏன் பண்றானா, இவன் லவ் பண்றேன்னு சொல்லி இவகிட்ட தப்பா நடந்துப்பான். இவளுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அவனுக்கு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா அந்த டோர் லாக் ஆகிருக்கும். இவன் நைட்ல தூங்கிட்டு இருக்கும் போது அவ போயிட கூடாதுன்னு சொல்லிட்டு அதை லாக் பண்ணிட்டு அந்த கீயை இவன் கூட வச்சிட்டு இருப்பான். இவளும் அந்த கீயை எடுக்க ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் எழுந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்படியோ ட்ரை பண்ணி அந்த கீயை எடுத்துட்டு அந்த டோரை திறக்கும் போது இவன் எழுந்துருவான். இவனோட பக்கத்துல அவ இருக்க மாட்டா. ஆல்ரெடி அவளுடைய ட்ரெஸ்ல இவன் ட்ராக்கர் செட் பண்ணி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் இவனுடைய போன் எடுத்து அவ எங்க போறான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிடுவான். இவளும் வேக வேகமா ஓடி வந்து ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட இவளுக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அவனும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இந்த டாக்ஸி டிரைவர் கிளம்பின 5 நிமிஷத்துக்குள்ள இவனும் அந்த இடத்துக்கு வந்துருவான். பக்கத்துல இருந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட ஒரு பொண்ணை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கும் போது அவன் உண்மையை சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இவனுடைய காரை எடுத்துட்டு போய் அந்த டாக்ஸி டிரைவரோட காரை பிளாக் பண்ணிடுவான். இந்த டாக்ஸி டிரைவரும் இவங்கிட்ட ஏன் காரை பிளாக் பண்ணி சொல்லி ஏதேதோ பேசிட்டு இருக்கும் போது அதுக்குள்ளே அந்த பொண்ணும் காரை விட்டு இறங்கிடுவா. இவனும் கார் டோரை திறந்து உள்ள செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவனை காருக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுவாங்க.